கூட கத்தக்கூடாது. போங்க அந்த பக்கம். போயாங்க. நீங்க பேசுங்க தம்பி, பேசுங்க. என்ன வெளியூர்காரரே? என்ன வெளியூர்காரரே? வெளியூர்காரரே? என்ன போலீஸ் மணி மோட்டி பண்ணாங்க. இங்க நிக்க கூடாதா? ஏய் நிக்க கூடாதுன்னா போலீஸ் மணினா அமைதியா இருங்க. நீங்க ஓட்ட தான் கேட்கணும். நான் திட்றேன் கேட்க கூடாது. நான் திட்றேன் என்ன பண்ணுவீங்க? அது அவங்களுக்கு கேட்க சொல்லுங்க. என்ன போலீஸ் மணி பேச கூடாதா? என்ன பண்ணாரு 10 வருஷத்துக்கு ஓஎஸ் பண்ணி பேசக்கூடாதுன்னா உனக்கு விசுவாசத்துல ஓஎஸ் பண்ணி விட்ட போய் காட்டு. இங்க காட்டக்கூடாது. நான் என்ன பேசணும் பேசக்கூடாது ஏன் முடிவு, ஏன் கருத்து. நான் நாதியோ பேசிட்டு இருக்கேன், கண்ணியோ பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் சொல்லக்கூடாது. ஓஎஸ் பண்ணி விசுவாசம் அங்க போய் காட்டு. இங்க என்ன காட்டுற? என்ன பேசக்கூடாது. நான் ரொம்ப அமைதியா கட்டுப்படுத்தி இருக்கிறேன். வேட்பாளர் எடுத்தாலும் நான் அமைதியா போறேன். தேவையில்லாமல் சொல்லக்கூடாது. ஓஎஸ் பண்ணி அவரை விசுவாசமா பகுதி முழுமைக்கு தண்ணி தட்டுப்பாடு இருக்கு. ஓஎஸ் பண்ணி என்ன புடுங்கினாரு? எங்க வந்து மக்களை பார்த்தாரு? வெட்டித்தனமா ரோசம் இருக்கு. அவ்வளவு ரோசம் இருக்குன்னா காசு கொடுக்காம ஓஎஸ் பண்ணி வாக்கு வாங்க சொல்லு. எது காசு கொடுத்துட்டு இருக்க? வாக்கு பிச்சை எடுக்கிறது யாரு? நானா ஓஎஸ் பண்ணினா? தொகுதி முழுக்க காசை கொடுத்து பணத்தை கொடுத்து டோக்கனை கொடுத்து 2021 2024 இதே ஓஎஸ் மொழிய டோக்கன் கொடுத்தாரா இல்லையா? கூப்பன் கொடுத்தாரா இல்லையா? கருத்தை பேசி வந்து நிக்க சொல்லு. இந்த தொகுதியில 10 ஆண்டு காலம் ஓஎஸ் மொழி என்ன பண்ணாரு? வந்து பேச சொல்லு. என்னோட பேச சொல்லு, வாழ்க்கை சொல்லு. ஒரே மாதிரி பேசுவோம். ஓஎஸ் மொழி பேசுவோம், நானும் பேசுறேன். சும்மா செஞ்சுட்டு கூடாது. நான் பேசி முடிச்சு கிளம்பிட்டேன். ஓஎஸ் மொழியை பேசக்கூடாதுன்னா மயிலாடுதுறை போட்டி போட்டார்ல 10 ஆண்டு காலம் தொகுதியை பிடிச்ச சனியா ஓஎஸ் மொழிய. இந்த ஒரு வார காலத்துல இந்த பின்பத்தை கிழிச்சு தொங்கறவனே பாரு. நக்கலா இருக்குது. அவனை அது பாருங்க. உங்களுக்கு சவுண்ட் வருது. ஓஎஸ் மொழி பின்பத்தை ஒரு வார காலத்துக்குள்ள நான் வந்து இந்த பரப்புரை முடிக்கிறதுக்குள்ள கிழிச்சு தொங்கறவனே பாரு. இந்த தொகுதிக்கு 10 ஆண்டு காலம் சட்டமன்ற ஓஎஸ் மொழி. அந்த 10 ஆண்டு காலத்துல 5 ஆண்டு காலம் அமைச்சர். வலிமையான இடம். நீங்க நினைச்சிருந்தா இந்த தொகுதியை மிகச்சிறந்த தொகுதியாக மாற்றியிருக்க முடியும். மிகச்சிறந்த உட்கட்டுமானத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும். ஆனால் செய்யலையே. உட்கட்டுமானம் என்றால் சாலை, மின்விளக்கு, தெருவிளக்கு, மருத்துவமனை, நல்ல வீடு, இதெல்லாம் அடிப்படை உட்கட்டுமானம். 60 ஆண்டுகள திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் இன்னைக்கு மக்கள் தொகுதிக்குள்ள சாலை வசதி இல்லைன்னு கேட்டு போறாங்க. பக்கத்துல வாய்க்காலுக்கு தாண்டி போறதுக்கு மரப்பாலம் ஒண்ணு இல்லை. மரப்பாலம் வேணும் கேட்டு போராடுறாங்க. சுடுகாடு இல்லைங்க, சுடுகாடு வேணும் கேட்டு போராடுறாங்க. இங்க பட்டா இல்லைங்க, பட்டா கிடைக்கல, பட்டா வாங்கி கொடுங்க கேட்டு போராடுறாங்க. நாங்க பல ஆண்டா குடிசையில வாழ்றோம். குடிசையை வந்து ஒரு அரசோட மானியத்தின் உதவியில ஒரு வீடா மாத்தி கொடுங்க கேட்டு போராடுறாங்க. நாங்க கோயில் நிலத்துல வாழ்றோம், வீடு கட்ட முடியல, இல்ல மின் இணைப்பு கூட கொடுக்க முடியல, வாங்க முடியல, மின் இணைப்பை வாங்கி கொடுங்க கேட்டு போராடுறாங்க. இப்படி மக்கள் கேட்டு போராடுவதெல்லாம் மிக அடிப்படையான அத்தியாவசிய தேவைகள். அடிப்படையான அத்தியாவசிய தேவைகளை கூட இவ்வளவு ஆண்டுகளமாண்ட திமுக அதிமுக நிவர்த்தி பண்ணி தரல. சொல்றாங்கல்ல, இங்க அங்காடி ஒன்று இருக்கு. அங்காடி பழுதடைஞ்சு போய் அது இடிஞ்சு போற சூழ்நிலை இருந்து வேற இடத்துல மாத்திட்டாங்க. நாங்க போய் வாக்கு கேட்கிறப்ப இந்த அங்காடி மட்டும் பயன்பாட்டுக்கு வந்தா சரியா இருக்கும்பாங்கிறாங்க. ஏன் இந்த அங்காடியை பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியாதா? அது செய்ய முடியாதா? செய்ய முடியும். செய்ய நோக்கம் இல்லை. அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஏன்னா இங்க கட்டமைப்பு உருவாகிட்டது. காசு கொடுத்து வாக்களை பெற்று வரலாம். மக்கள் வந்து நல்லது பண்ணாதான் ஓட்டு போடுவான், நம்ம சேவை செஞ்சாதான் ஓட்டு போடுவான், நம்ம தொண்டு பண்ணாதான் ஓட்டு போடுவான், நம்ம ஊழியம் பண்ணாதான் ஓட்டு போடுவான் அப்படின்ற நிலையை தகர்த்துட்டு காசு கொடுத்தாலே போதும் ஓட்டு போட்டுருவான். தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரானா 5 ஆண்டு காலம் தொகுதியோட நிறை கூற கவலை என்ன கண்ணீர் என்ன பார்க்க தேவையில்லை. கடைசி 3 நாள் காசை இறக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க இருக்கு. காசு கொடுத்து வாக்களை பெற்றுவிட முடியுங்கிற நிலை உறுதி பெறுமானால், காசு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமானால் ஒருபோதும் மக்கள் சரி இருக்காது. அப்ப தேர்தல் மூலமாக நீங்க அடையக்கூடிய உச்சபட்ச பயன் அந்த வாக்கு தரக்கூடிய காசு மட்டும் தான் இருக்கும். பாக்கி எதுவும் இருக்காது. இன்னைக்கு நாட்டோட நிலைமை என்ன? தமிழ்நாடு வந்து போதைப் பொருட்களின் தலைநகரம் போல மாறிக்கொண்டிருக்கு. இங்க சொல்றாங்க குடிச்சு விட்டு நிறைய பேர் வந்து தேவையில்லாத தகராறு பண்ணுவாங்க, மதுவால பாதிப்பதிக்க. ஆனால் காந்தியடிகள் சொல்றாரு, குடி என்பது பழக்க வழக்கம் இல்ல, நோய்ங்கிறார். தமிழ்நாட்டில் குடிநோயாளி மட்டும் 1 கோடி பேர். 1 கோடி பேர்னா 1 கோடி குடும்பம்.
யாரு குடியால மதுவால முதல்ல பாதிக்கப்படுறா? முதல்ல பாதிப்படைகிறது பெண்கள் தான். கணவன் குடிகாரன் இருந்தா மனைவியால நிம்மதியா வாழ முடியாது. மனைவியை போட்டு அடிப்பான், துன்புறுத்துவான், மனைவி கையில் இருக்கக்கூடிய காசை பறிப்பான், பண்ட மாத்திரத்தை கொண்டு அடமான வச்சு குடிப்பான், இல்ல தாலி கயிறு இருக்கா தாலி கயிறையும் பிடிக்கிட்டு போய் குடிப்பான், இப்படி எல்லாத்தையும் செய்வான். அப்ப குடிகார கணவனோட மனைவியால வாழ முடியாது. ஒரு தகப்பன் குடிகாரன் இருந்தா பிள்ளை கெட்டு போவான், பிள்ளை விரக்தி அடைவான், அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையாது. அப்ப குடியால ஒவ்வொரு குடும்பமும் சீரழித்துக் கொண்டிருக்கிறது. 18 வயசுல குடிக்க ஆரம்பிச்சான்னா 35 வயசுல உடல் உறுப்புகள் தளர்ந்து போகும், அவன் சிந்தனை திறன் மழுங்கி போகும், அவன் சமூகத்தை பற்றி சிந்திக்க மாட்டான், பெற்றோரை பற்றி சிந்திக்க மாட்டான், குடும்பத்தை பற்றி சிந்திக்க மாட்டான், உலகத்தை பற்றி சிந்திக்க மாட்டான். அப்ப குடி நோயாளிகளாக இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை மீட்பதற்கு இந்த திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன, அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? இந்த வேளாண் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான தொகுதி, எல்லா வளங்களும் நிரம்ப பெற்ற தொகுதி. இங்க தென்னை மரங்கள் இருக்குது, தென்னை மரத்திலிருந்து ஏகப்பட்ட பயன்பாடுகள் உண்டு. அப்ப தென்னையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்யலாம். அதை கொண்டு ஒரு வர்த்தகம், ஒரு திருமணம், ஒரு சந்தைப்படுத்தல், ஏற்றுமதி இறக்குமதி, அதன் மூலமாக பொருளீட்டல், அதை செய்யலாம். அதை செய்யல. இங்க முல்லைப்பூ இருக்குது, முல்லைப்பூ சந்தை அமைக்கலாம், முல்லைப்பூ நறுமண தைலம் தயாரிக்கலாம், அதை மையப்படுத்தி ஒரு சந்தையை, ஒரு பொருளீட்டல் வாய்ப்பை செய்யலாம். அதை செய்யறது கிடையாது. இங்க விவசாயம் உண்டு, மீன்பிடி தொழில் உண்டு. இங்க எல்லாமே விளையும், நெல்லா போட்டா விளையும், எல்லாம் போட்டா விளையும், சணல் விளையும், இங்க தென்னை விளையும், வாழை விளையும், இங்க முந்திரி விளையும், தேக்கு விளையும், எல்லா விளையும் இந்த நிலத்துல, வேளாண் நிலத்துல. ஆனா இதை மையப்படுத்தி ஒரு பொருளாதார கட்டமைப்பை ஏற்படுத்தலாம், தொழில் வாய்ப்பை, வேலை வாய்ப்பை உருவாக்கி தரலாம்னா அதுக்கு ஆடக்கூடிய திமுக கிட்ட அதிமுக கிட்ட எந்த நோக்கமும் இல்லை. ஏன்னா 2000 ஆண்டுக்கு கூடிய வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான், ஆங்கமி வைத்திய கண்ணும் பயமின்ற வேந்தம் இல்லாத நாடு. அப்படின்னா என்ன பொருள்னா, ஒரு நாட்டில் எல்லா வளங்களும் நிரம்ப கிடந்தாலும், நிரம்ப பெற்றாலும், அந்த நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியான, ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கிறன்னா அந்த வளங்கள் இருந்து எந்த பயனும் இல்லைங்கிற. இப்போ தமிழ்நாட்டு இடம் என்னன்னா, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை என்னவென்று வெளிநாட்டில்னு மனதை காட்சி பாடுறாரு. உண்மையிலேயே ஒப்புக்கு பாடல, ஒரு ஒரு புகழாரத்துக்கு பாடல. எல்லா வளங்களும் நிரம்ப பெற்ற நிலம் இந்த நிலம். ஆனா எல்லா வளமும் இந்த மக்கள் ஒரு வசதியான வாழ்க்கை வாழ முடியல, சொந்த ஊர்ல பொருளீட்ட முடியல, வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்கு, துபாய்க்கு, கத்தாருக்கு, ஓமனுக்கு, சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு, லண்டனுக்கு, வெளிநாட்டுக்கு போய் 5 ஆண்டுலேருந்து 10 ஆண்டு வரைக்கும் உழைக்க வேண்டியிருக்குது. வறுமையை துளைக்க, வாழ்க்கையை வெளிநாட்டில் துளைக்க வேண்டியிருக்குது. அப்ப அவனுக்கு சொந்த ஊர்லேயே ஒரு தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, அதை உருவாக்கி தரலாம். ஆனா உருவாக்குற நோக்கம், அக்கறை இந்த ஆளக்கூடிய ஆட்சியாளருக்கு இல்லை. இப்ப கடைசியில் எங்க நிற்குதுன்னா, தொகுதி முழுமைக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு. இந்த பக்கம் தொலைசாப்பட்டம் தொடங்கி அந்த பக்கம் வேதாரணி வரைக்கும், அந்த பக்கம் தலையாய் தொடங்கி திரடாறு வரைக்கும் எல்லா ஊரையும் தண்ணி தட்டுப்பாடு. எல்லா வீட்டு வாசலையும் பார்த்தா சல்ஜீவன் அப்படின்னு போட்டு வீட்டு வாசல குழாய் இருக்குது. அந்த குழாயிட்டு இருந்தா காத்து வரக்கூடிய தண்ணி வர்றதில்லை, பல மாசம் ஆச்சுங்கிறாங்க. கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் தண்ணி வரலங்கிறாங்க. ஆனா தானி கொட்டகம் பக்கத்துல பார்த்தா அந்த பெரிய குழாயில உடைப்பு ஏற்பட்டு தண்ணி வெள்ள கடைக்குள்ள போகுது. ஆனா இங்க ஒரு கூட போல தண்ணிக்கு வழி இல்லாம, ஒரு கூட தண்ணிக்கு வழி இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க. இப்ப தொகுதியில மக்கள் கஷ்டப்படுறாங்க. இதே தொகுதிக்குள்ளதான் ஐயா ஓஎஸ் முனியும் வாழ்றாரு, இதே தொகுதிக்குள்ளதான் ஐயா மாமி புகழேந்தி வாழ்றாரு. அந்த புகழேந்தி வீட்டுல தண்ணி தட்டுப்பாடு இருக்கா, இல்ல ஓஎஸ் முனிய வீட்டு தண்ணி தட்டுப்பாடு இருக்கா? ஒரு தொகுதி முழுமைக்கும், வேதாரம் தொகுதி முழுமைக்கும் ஒட்டுமொத்த ஊர்களும் தண்ணி கிடைக்காம தட்டுப்பாட்டு தவிக்கிற வேலையில இங்க திமுக சார்பா போட்டிப்படக்கூடிய ஐயா புகழேந்தி இனியவன் வாட்டர் சப்ளைன்னு தண்ணியை வித்து கல்லா கட்டி கொண்டிருக்காரு. எல்லாம் தண்ணி இல்லாம படாத பாடு வர்றப்ப அவர் மட்டும் வருமானம் நடக்கட்டும்ட்டு சந்தோஷமா இருக்கிறார். அப்ப அவர் என்ன பண்றாரு, தண்ணியை வித்து காசு வாங்குறாரு. இந்த பக்கம் ஓஎஸ் மணியன் அவர் அடிக்காத கொள்ளை இல்லை, 1000 கோடிக்கு மேல சொத்து சேர்த்தாச்சு, சேர்த்து விட்டு இப்ப திடீர்னு மக்களை நோக்கி போறது. பாத்தீங்களா, மக்களை நோக்கி வர்றாரு, மக்கள்கிட்ட எளிமையா பழகுறாரு. என்ன மக்கள்கிட்ட எளிமையா பழகி கிழிக்கிறாரு? மக்கள் போட்ட வாக்கு தான் உனக்கு அதிகாரம், மக்கள் ஓட்டு போட்டதான் நீ அமைச்சது, மக்கள் ஓட்டு போட்டதான் நீ எம்எல்ஏ. என்ன மக்கள்கிட்ட வர்றது என்ன பெருமை? அன்பு சொந்தங்களே, மன்னராட்சி காலத்துல கூட மன்னர்கள் நகர்வலம் வந்தான். எப்படி மாறுவேஷம் போட்டுக்கிட்டு மக்களோட மக்களாக கலந்து, மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, மக்களின் குறை என்ன, நிறை என்ன, கவலை என்ன, கண்ணீர் என்ன, தேவை என்ன,
எல்லாத்தையும் அறிந்து கொண்டு போய் ஆட்சி நிர்வாகத்தை மாத்திரம். மன்னராட்சி காலத்துல தேர்தல் கிடையாது. ஒரு மன்னனை மக்கள் தோற்கடிக்க முடியாது. மக்களை நம்பி மன்னன் இல்லை. ஆனா அந்த காலத்தை கூட மன்னன் வீதிக்கு வந்தான். ஆனா மக்களாட்சியில எம்எல்ஏ, எம்பி, பிரதமர், முதலமைச்சர் அத்தனையும் தேர்வு பண்றது மக்கள். ஆனா மக்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரமாட்டேன். ஆனா இடைத்தேர்தல் படுத்து தேர்தல் தான் வந்துருக்கான். கஜா புயல்ல பாதிப்படைந்து இந்த ஒட்டுமொத்த வேதாரின் தொகுதியும் நின்ற போது, காவிரி படுகை அழிவில் விளிம்புகின்ற போது இந்த திமுக அதிமுக என்ன சொல்லுது? திமுக சொல்லுது 2 கோடி உறுப்பினர் கொண்டிருக்கோம். அதிமுக சொல்லுது 2 கோடி உறுப்பினர். இந்த 2 கோடி உறுப்பினர்கள் இல்ல, குறைந்தபட்சம் 1 லட்சம் பேர் பண கட்டமைப்பு வச்சிருக்க நீங்க, இவ்வளவு பெரிய கட்சி கட்டமைப்பு வச்சிருக்க நீங்க, வாக்குக்கு 2000 ரூபாய் 4000 ரூபாய் காசு தரக்கூடிய வலிமை இல்லை நீங்க. இந்த கஜா புயலின் போது பாதிப்படைந்து மக்கள் நினைப்ப எவ்வளவு வீட்டில் கஷ்டப்படுறான்னு பார்த்து இன்னைக்கு வாக்கு காசு கொடுக்குற நீ அன்னைக்கு விடுவிடாம கஜா புயல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்துட்டு போயிருந்தா உன்னை கொண்டாடி இருப்பாங்களே மக்கள். கஜா புயல பாதிக்கப்பட்டப்ப யார் வீட்டுக்கு காசு கொடுத்தா? யார் பார்த்தா? ஆனா இன்னைக்கு தேர்தல் வர்றேன் வாக்க பறிக்கணும். வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டிக்கான மரியாதையே போச்சு. ஊடடிச்சு உழையில போடுறவன், முள்ளமாய் தினம் பண்றவன், முடிச்ச தினம் பண்றவன் எல்லாரும் போட்டேன். இந்த பக்கம் சிரிச்ச முகத்தோட ஐயா புகழேந்தி, அந்த பக்கம் ஓஎஸ் மணியன். அது சிரிச்ச முகமா இருக்காது. குழந்தை முகத்தை கொலகாரனை பார்த்திருக்கியா? ஓஎஸ் மணி தான் பாரு. 10 ஆண்டு காலம் கெட்டு குட்டிச்சவரா இந்த தொகுதி போனது காரணமே ஓஎஸ் மணியன் தான். பேசினா இவர் பக்கத்து தொகுதிக்காரர், இவர் எங்க போட்டி போடுறாரு? யாரு? இப்ப நான் பக்கத்து தொகுதிக்காரன்ட்டா காரணம், நீங்க மயிலாடுதுறை போயிருந்தீங்களே, அங்க போய் வாக்கு பிச்சை எடுத்தீங்களே, எதுக்கு போனீங்க? நாங்கள் இந்த மண்ணின் மக்கள் எந்த இடத்துக்கும் போவோம், எங்க வேணா போட்டி போடுவோம், எங்கேயும் பாடுபடுவோம், போராடுவோம். எங்களுக்கு தனிப்பட்ட லாபத்தை கணக்கு இல்லை, தனிப்பட்ட லாபம் அடையணும், ஆதாரம் அடைமுறை எந்த நோக்கமும் இல்லை. இந்த மண்ணும் மக்களும் வளம் பெறணும், நலம் பெறணும், அதுக்காக உழைக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும், சட்டமன்றத்துக்கு போயே ஆகணும் அப்படிலாம் ஒரு கட்டாயம் இல்லை. மக்கள் வாக்கு செலுத்தி சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்தால் மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்போம், இல்ல தோற்கடித்தால் இதே போல மக்கள் மன்றத்தில் பேசுவோம். ஆனால் இந்த போல மக்கள் மன்றத்தில் கூட்டம் போட்டு பேசினா மக்கள் பிரச்சனை தீராது, பேசுபொருளாகவும் செய்தியாகும், அவ்வளவுதான். ஆனா சட்டமன்றத்தில் ஒரு நிமிடம் பேசினாலும் பிரச்சனை தீர்க்கப்படும். அப்ப யார் சட்டமன்றத்துக்கு போகணும்? ஓஎஸ் மணியன் போகணுமா இல்ல உங்கள் மகன் போகணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. மாமி புகழேந்திக்கு ஓட்டு போகணும். எதுக்கு போகணும்? மாமி ரொம்ப நல்லவர், அவர் சம்பாதிக்கவே இல்லை, இவராக சம்பாதிக்கட்டுமே. யாரு ஓட்டு போடுறது காரணங்க? அன்பு சொந்தங்களே, ஜனநாயக முறை கேலி குத்தாக மாற்றப்பட்டிருக்கிறது. நாங்கள் எல்லாத்தையும் மாற்றணும், மீட்க நினைக்கிறோம். நாம் தமிழக கட்சிக்கு செலுத்துற வாக்கு ஜனநாயக மறுமலர்ச்சி, மக்களாட்சி அரசியல் புத்தளிச்சு பாய்ச்சல். உங்கள் மகன் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக கடைசி வரை உறுதியாக உண்மையாக இருப்பார். இவங்களை போல பணத்துக்கு, காசு பணத்துக்கு, பதவிக்கு, புகழுக்கு அடிமையாகிற ஆட்கள் நாங்கள் இல்லை. நாங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் காக்கணும், மீட்கணும் வந்து நிற்கிறோம். எங்களை நம்புங்க, ஆதரிங்க, ஒரு ஓட்ட போடுங்க. வீடு நல்லா இருக்க நீங்க வருஷம் முழுக்க உழைக்கணும். வீடு நல்லா இருக்க வருஷம் முழுக்க உழைக்கணும், வாரம் முழுக்க உழைக்கணும், மாதம் முழுக்க உழைக்கணும். ஆனா நாடு நல்லா இருக்க நீங்க ஆண்டு முழுமைக்கும் உழைக்க வேண்டியதில்லை. ஒரே ஒரு நாள், ஒரு நாள்ல 1 மணி நேரம் கூட இல்லை, ஒரு நொடி பொழுது சரியான தேர்வை செஞ்சா போதும், நாடு நல்லா இருக்கும். இந்த நாட்டுக்காக ரத்தம் சிந்த வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம், இயற்கை சிந்த வேண்டாம். ஒரே ஒரு துளி மையை உங்க கையை விடுறப்ப சரியான ஆளுக்கு நீங்க ஓட்ட போட்டீங்கன்னா நாடு சரியா இருக்கும். அதுக்கு விவசாய சின்னத்திலே உங்கள் வாக்களை தாருங்கள். இந்த விவசாயி நெல்மணிகளை மட்டும் இல்லை, உணவு தானியங்களை மட்டும் இல்லை, நல்ல வாழ்க்கையை தருவான். மறுபடி இரட்டை எலெக்ஷனுக்கு போட்டீங்கன்னா நாடு சீர்கெட்டு போகும். இந்த இரட்டை இலை நம் வாழ்வில் எந்த பசுமையும் உருவாக்காது. இந்த உதயசூரியன் நம் வாழ்வில் எந்த வெளிச்சத்தையும் உருவாக்காது. ஆகவே நாம் தமிழக கட்சி விவசாயத்திற்கு வாக்களி தந்து வலிமைப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.